என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவு கொள். நீ எவ்வளவு மாறி உள்ளாய் என்பதை உணர்வாய். உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதை போன்று உணர்கிறாயா? நீ வாழ்க்கையில் வெளிவேஷம் போட்டு வாழவில்லை. நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்கள் என்று புலம்புகிறாய். உன் கவலையை விடு. உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது அரிது. ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் உன் அருமையை நான் புரிய வைப்பேன். வாழ்க்கையில் உள்ள இன்பங்களையும் சோகங்களையும் தண்ணீரில் எழுது. உன்னால் மட்டும்தான் அதை உணர முடியும். அடுத்த நிமிடம் அது மறைந்துவிடும். அதுபோலதான் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் உன்னால் தான் உன் வாழ்க்கையை உணர முடியும். எது நடந்தாலும் ஒன்றை நினைவு கொள். துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல, பக்குவப்படுத்தவே. உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வதற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற வேண்டும். நீ நிம்மதியாய் இருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்ட தொடங்கிவிட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு தான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளும் முடிவு நான் தான் எடுப்பேன். உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பேன். நீ ஜெயமாக வளர்ந்து தழைத்து வாழை போல வாழப் போகிறாய். உனக்காக என்றும் நான் இருப்பேன் என்பதில் நீ மனதில் வைக்க வேண்டும். உன் வாழ்வில் விரைவில் அற்புதம் நிகழ்த்துவேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய் என்று சொல்ல வேண்டும். எத்தனை நாட்கள் ஆனாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் என்று உன் மனதில் நீ தளர்ச்சி கொள்ள வேண்டும். இந்த உலகில் அத்தனை ஜீவராசிகள் எதுவும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் இந்த மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும். எந்த காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக இருக்கும். நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும், கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கிறது. மாயை சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. உன் வினையை அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் வாழும்போது இடம், பொருள், ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கிறது. இதை எதிர்கொண்டுதான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது. இந்த மாயை வெல்வது எப்படி? மாயையை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை, நம்பிக்கை, நீடித்த பொறுமை தேவை. கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது. நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது. முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில் உள்ளது. மனதார ஏற்றுக்கொள். மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதனோடு பயணிக்காதே. மாயை எதிர்கொள்ள சிறந்தது. வருவதை ஏற்று
மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயையை வெல்வதாகும். நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும். மாயை உன்னை சுழல விட்டாலோ வெற்றியை அளிக்காமல் விடாது. உன் விடை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலையாவிட்டாலோ அதை மனதார ஏற்றுக்கொள். இதுவே வினையிருக்கும். இதற்காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ். நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள். தவறு செய்வது இயல்பு, ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள். பிறர் உன்னால் படும் வேதனையை உனக்கு வினையாக தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும். பொறுமை நிதானம் அவசியம் தேவை. இதைவிட மிக பெரியது சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயை வென்று விடுகிறான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றி கொள். வெற்றி உனக்கு மட்டும்தான். உன் மனதில் நான் இருக்கிறேன். நீ தவறு செய்தாயோ இல்லையோ, பாவம் செய்தாயோ இல்லையோ, நீ நல்லவனோ கெட்டவனோ என்பது எனது நாமத்தை உனது நாவில் உச்சரித்தாயோ அக்கணமே உனது நான் என்ற சொல் உனக்கு வாழ்க்கையில் அனைத்து ஏற்றத்தையும் கொடுத்து உன்னை உயர்த்துவேன். வெவ்வேறு தெய்வங்களுக்கும் ஆன்மீக குருக்களுக்கும் மரியாதை செலுத்துவது என்பது நல்லது. ஆனால் எல்லா ஞானிகளும் கூறியுள்ளபடி நம்பிக்கை என்பது இறுதியில் ஒன்றின் மீதுதான் இருக்க வேண்டும். ஆன்மீக வளர்ச்சி பயணத்தில் ஒருவர் தம் குருவை தனக்குள்ளேயே தேட வேண்டும். பாபா தமக்குள் உறுதியாக நிலைநிறுத்திவிட்டு விட்டால் வேறெங்கு செல்வது என்ற கேள்வி ஏன் வரப்போகிறது? வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு தேவதைகள் பின்னால் ஓடுவதையும் வெவ்வேறு கோயில்களுக்கு அலைவதையும் விடுத்து பாபா ஒருவரையே உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். தனது பக்தனை எந்த சூழ்நிலையிலும் காத்தருளக்கூடியவர் பாபா. பாபாவின் வழி நடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதை உணர மட்டுமே முடியும். பாபாவிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து எந்நிலையிலும் பாபா நாமம் ஜெபித்து வாழ்ந்தோமே ஆனால் நம்மை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்மை விட்டு விலகி அது வேறெங்கோ செல்வது நம் அனுபவத்தில் உணர முடியும். இதை நீங்கள் நினைவில் நிறுத்தி முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் மேற்கொண்டாலே உங்களுக்கு அனைத்து ஜெயமும் உண்டாகும். யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. அவர்களின் வார்த்தையும் நடத்தையையும் தான் முடிவு செய்கிறது. ஆகையால் ஒருவர் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தீர்க்கமாக யோசியுங்கள். அப்படி யோசித்தால் மட்டுமே மற்றவர்கள் உங்களை என்ன யோசிக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிறருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்திப்படுத்தினாலே இந்த உலகத்தில் உள்ள குடும்பத்தில் பாதி பிரச்சனைகள் தீரும். ஆகையால் அதை நீங்கள் முழு மனதுடன் நினைவில் வைத்து செயல்படுத்த தொடங்குங்கள். வெற்றி உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். என்னுடைய குழந்தைகள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நிச்சயமானது. அது என்னவென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய பிரச்சனையை முடித்து எப்போது முழுமையான ஒரு வெற்றியை அடைகிறானோ அப்போது
அவன் என்னுடைய வார்த்தைகளையும் சொற்களையும் முழுமையாக கேட்டுள்ளான் என்பது அர்த்தம். உனக்கு எந்தவித கஷ்டமும் வராது. நான் அதை வரவும் விடமாட்டேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. ஆனால் நீயோ என்னை முழுமையாக நம்பவில்லை. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். ஒரு செயல் நடக்க தாமதமானாலும் அதை நிச்சயமாக உரிய நேரத்தில் நடத்தி வைப்பேன் என்பதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம். யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் என்னிடம் கேட்டால் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலும் நீ தைரியமாக இரு. உன் எண்ணத்திற்கு மாறாக எதுவும் நடக்காது. யாரையும் நெருங்கவும் விடமாட்டேன். நான் சொன்னதுதான் நடக்கும். நீ தைரியமாக செல். எவன் என்ன கேட்கிறான் என்பதை நான் பார்க்கிறேன். உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உன் துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும். செல்வம் பெருகும். உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். உன் நம்பிக்கையை இழக்காதே. அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். நான் உனக்கு பதில் அளிக்கிறேன். கவலைப்பட வேண்டாம். உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நான் உன்னிடம் வரும்போது உனக்கு பிடித்து உள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திகைப்பாய். அந்த நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை நினைத்துக்கொள். உன்னை தேற்றுவதற்காக நான் தான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து வருகிறேன். அதற்குள் ஏன் இவ்வளவு அவசரம்? வாழ்க்கையில் நீ எடுத்த அவசரத்தால் தான் உனக்கு நிம்மதியற்ற சூழல். எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா, பொருந்தி போகுமா என்று 1க்கு 100 முறை யோசி. அதன் பிறகு இதுதான் உன் முடிவு என தீர்க்கமாக அதில் நிலைத்து நில். எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை மிகவும் ஆபத்தானது. முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம். அது எப்போது உன் மூச்சை திணற வைக்கும். அதுபோலவேதான் எப்போதும் சாந்தமாக இரு. எதற்கு எடுத்தாலும் கோபம் வருகின்றது, அது எதற்காக என்பதை என்னிடம் கேள்வியாய் கேட்டாய் அல்லவா? இப்போது அதற்கு ஒரு பதில் கூறுகிறேன், கேள். அதற்கு ஒரே ஒன்று மட்டும்தான் காரணம், உன்னுடைய எதிர்பார்ப்பு. ஒரு வேளையில் என்றால் கூட அது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று வெறும் சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களே கற்பனை செய்து கொள்கிறாய். நன்றாக புரிந்து கொள். ஒரு வேளையில் என்றால் கூட அது எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று வெறும் சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களே கற்பனை செய்து கொள்கிறாய். அதில் கஷ்டமும் இருக்கும். அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மையான முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசி. அதனால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தமும் கூட. வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்று புரிந்து கொள். என்னடா நம் சாயப்பா எப்போதும் கஷ்டம் என சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்றுதானே யோசிக்கிறாய்? அதற்கு காரணமே நீதான். என் பிள்ளை சந்தோஷத்தில் சிரிப்பு வருகிறது, ஆனால் இதே கஷ்டத்தில் என் பிள்ளையான நீ கலங்கி போய் நிற்கின்றாயே. அதனால்தான் இரண்டுமே ஒன்றுதான். அதற்காக கஷ்டத்திலேயே நினைத்து கொண்டு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம்.
எப்படி சந்தோஷம் மறையுமோ அதே போலவே தான் கஷ்டமும் ஒரு நாள் மறையும். உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே. சந்தோஷமும் கஷ்டமும் இரண்டும் ஒன்றுதான். இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு. பகல் இரவு என இரண்டுமே நேரத்தை தான் குறிக்கும். ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்றும் இரவு இருட்டை மட்டும் தரும் என்று நினைப்பது. சூரியனை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல. அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன், நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்து விட்டார்கள். சூரியனை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல. அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன், நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்து விட்டார்கள். காரணம், அவர்களுக்கு இருட்டுதான் கண்ணில் தெரிகிறது. அதில் இருக்கும் வழியான வெளிச்சம் தெரியவில்லை. தினமும் நடக்கின்ற எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வருகிறாய். அப்படி இருக்கையில் வேலை என்பதும் அதே போலவேதான். கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான். அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ. அது முதலில் கடினமாக தான் இருக்கும். பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பிப்பாய். அதுதான் உண்மை. அதாவது கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகின்றாய் என்றால் எல்லாமே உனக்கு கஷ்டம்தான். அதற்கு பதிலாக நீயே அந்த கஷ்டத்தை தேடி போக தொடங்கினால் அதில் இருக்கும் சூட்சமம் உனக்கு புரிந்துவிடும் என்றுதான் நான் திரும்ப திரும்ப கூறுகிறேன். நீ வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள். கஷ்டத்தில் சந்தோஷத்தை காணலாம். அதே போலவே சந்தோஷத்தை நீ அனுபவி. ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே. அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகும், போகாமலும் இருக்கும். அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை எப்படியே இருக்காதா என்ற ஏக்கம் வந்துவிடும். அது உண்மை மாற்றும். நல்ல விஷயங்கள் நீ அனுமதிக்கலாம், ஆனால் மற்ற விஷயங்களை அனுமதிக்காதே. பிறகு அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆரம்பிக்கும். இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ, நான் உன்னிடம் இருப்பேன். உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன். இனிமேல் என் இடமும் என் பிள்ளையும் என் பொறுப்பு. ஆக தேவையில்லாத மனிதர்களை நினைத்து வருந்தாதே. அவர்கள் அப்படிதான் என்று விட்டுவிடு. அந்த மனிதர்களுக்காக நீ வருந்தி அவர்களிடம் சண்டையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் கஷ்டப்படுவது அவர்களோ, சிந்திக்கப்படுவது அவர்களோ அல்ல, நீ மட்டும்தான். ஏனென்றால் நீ பகல் சூரியன் என்ற வெளிச்சத்தை வைத்து நீ பேசுகிறாய். ஆனால் நீ வாக்குவாதம் செய்யக்கூடிய அந்த நபர் இரவு இருட்டு என்கிற அந்த நோக்கத்தை வைத்து பேசுவார்கள். ஆனால் இருட்டிலும் வெளிச்சம் வரும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களை பொறுத்தவரை அது ஒரு இருட்டு. சூரியனை மட்டும் நம்புபவர்களிடம் வாக்குவாதம் செய்வது முட்டாள்தனம். இரண்டுமே சமமாக பிரித்து அதில் எது நல்லது எது கெட்டது என்று தனித்தனியாக பிரித்து காட்டுபவர்களே இந்த உலகத்தில் மிகவும் நன்றாக மற்றவர்கள் போற்றும்படி வாழக்கூடிய தக்க மனிதர்கள் என்ற அடையாளம் பெறுகிறார்கள். தேவையில்லாத ஜீவர்களோடு வாக்குவாதம் செய்து உன்னுடைய சக்தியை நீயே குறைத்து கொள்ளாதே. அது உன்னுடைய சக்தி தான் கம்மியாகும், குறைந்து போகும். அந்த சக்தியை வைத்து நீ வேறு யாரோ ஒருவரிடம் நல்லதை பேசினால் அவர்களுடைய வாழ்க்கை கூட மாறக்கூடும். தேவையில்லாமல் பேசி பேசி நாட்களையும் உன்னுடைய வயதையும் உன்னுடைய காலத்தையும் கழித்தது போதும் குழந்தையே. நல்லதற்கு மட்டும் உன்னுடைய நேரத்தை செலவழி. உன்னுடைய நோக்கம் ஒன்றாக மட்டும் இருக்கட்டும். அதாவது நீ நல்லவன்,
உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்கள். உனக்கென்று வருபவர்கள் நல்லவர்களாக மட்டும்தான் இருப்பார்கள். இதை எந்தெந்த இடத்தில் எல்லாம் நீ மிகவும் தனிமையாக உணர்கிறாயோ, என்னால் எதற்கு மேல் முடியவில்லை என்று உணர்கிறாயோ, அப்போது இந்த பெரிய மாந்திரத்தை உபயோகப்படுத்து. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு மந்திரம். நான் நல்லவன், என்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்கள், என்னிடம் வந்து சேர்பவர்களும் நல்லவர்கள், நல்லது மட்டுமே நடக்கும், நல்ல முறையில் மட்டுமே சிந்திக்க தொடங்கு. நான் பதில் சொல்வேன். உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ, கீழ்த்தரமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ, நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே. மனதிலும் அதையே நினைக்காதே. அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன். எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையில்லை. நீ எனக்காக படைக்கும் சிறு நெய்வேத்தியமும் என் முன் ஏற்றும் அகல் விளக்கும் போதும். எனக்கு ஆடம்பர பூஜைகள் தேவையில்லை. நீ என்னை அன்போடு அழைத்தால் போதும், உடனே வருவேன். துன்பத்திற்கு காரணம் மறக்கக்கூடாததை மறப்பதும் மறக்க வேண்டியதை மறக்காமல் இருப்பதும் தான். நான் உன் மனதில் இடம் பிடித்த சாய்பாபா. நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். உன் மனக்கவலைகள் தீரும் வரைக்கும் நான் உன்னுடன் பயணிப்பேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன். இந்த பிறவியில் என்னை பற்றி அறிந்து உணர்ந்து என்னுடைய மகிமையை புரிந்து கொண்டவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். பிரச்சனைகள் தீர நம்பிக்கை, பொறுமை, அமைதி மட்டுமே சிறந்த ஆற்றல். அதுவே சிறந்த ஆறுதலாம். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஆனந்தமாய் இருங்கள். என்றுமே நான் உங்களுக்கு துணை இருக்கிறேன். ஆக ஒரு சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் தான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய். இனிமேல் எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாமல் நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. நிச்சயமாக உனக்கென்று ஒரு விஷயம் காத்து கொண்டு இருக்கிறது. அது இந்த உலகத்தில் நீ எந்த இடத்தில் சென்றாலும் அது உன்னுடன் தான் வந்து சேர வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தால் நிச்சயமாக 7 கடல்களை தாண்டியும் உன்னுடன் நான் சேர்த்து வைப்பேன். நிறைக்கிற நேரம் எல்லாம் இனிக்கின்ற தேனாய் எம் மனக்கண்ணில் தோன்றும் சாய் நினைக்கிற கண்களின் கருமணி என ஆனாய். நீ துணையென வாழ்வில் வழி நடத்த வந்திடு சத்குருடி. என்றும் உன்னை கவனித்து வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனைகளை அளிப்பேன். நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன். உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் விடாமல் தடுத்து உங்களை காப்பேன். இல்லறத்தின் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன். என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன். எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து
நீதி மறவாமல் வாழ வைப்பேன். உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் வாழ்வில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன். இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்து கொள்வேன். உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே என்னுடைய தலையாய கடமை. நீ இருக்கும் இடத்தில் எந்த நோய்களையும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன். நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவும் மாட்டேன். உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை திருத்தி மாற்றிக்கொண்டு வருகிறாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் முன்னால் மாற்ற முடியாமல் நீ தவிக்கிறாய். மீண்டும் மீண்டும் அந்த ஒரு நபரையே நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். வேண்டாம். வாரத்தில் 4 நாட்கள் நீ எதையும் நினைக்காமல் நீ உண்மையாக உழைக்கிறாய் என்றால் மீதமுள்ள 3 நாட்கள் அவர்களையே நினைத்து கொண்டு வருந்துகிறாய். நீயாக நினைக்கவில்லை என்றாலும் தானாக உன் மனதில் அது தோன்றுகிறது என்று எனக்கு புரிகிறது. ஆனால் நான் என்ன கூறியிருக்கிறேன்? எந்த ஒரு விஷயமும் தூண்டுதல் இல்லாமல் காரணம் இல்லாமல் நடக்காது என்று. அதே போல்தான் நீ இப்பொழுது அந்த மனிதர்களை நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அல்லது அந்த மனிதர்களும் உன்னை நினைத்திருப்பார்கள். ஆக இது எந்த விதத்தில் எந்த இடத்தில் முடியும் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் சொல்லிவிட்டால் அது வேறு மாதிரி போகும். ஆக உனக்கு அதை பற்றியான சிந்தனை வருகிறது என்றால் நினைத்துக்கொள். ஆனால் துக்கப்படாதே என்று நான் கூறுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எவரையும் வெறுத்து ஒதுக்க வேண்டாம் என்று நான் கூறியிருக்கிறேன். அதே போல்தான் இப்போதும் நான் கூறுகிறேன். யாரையும் வெறுத்து ஒதுக்கவும் வேண்டாம். யாரையும் நீங்கள் என்னோடு பேசிதான் ஆக வேண்டும் என்று மண்டியிட்டு கதறவும் வேண்டாம். அனைத்தும் விதிப்படியே நடக்கட்டும். பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும், தேகம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்ம வினை நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். மீதமுள்ள கர்ம வினைகளின் தான் பிறவிகள் தொடர்கின்றன. அனுபவிக்காமல் கர்ம வினை நீங்காது. வேறு வழி இல்லை. அனுபவிக்காமலேயே அதற்கு மாற்று வழி இல்லாதது ஏதாக இருக்குமோ அதை கர்மாவின் உருவமாகவே கருத வேண்டும். ஆனால் இவ்விஷயத்தில் நான் ஏன் தேவைப்படுகிறேன்? தேவை உள்ளது. என்னை ஆராதனை செய்து கொண்டிருந்தால், என்னுடைய கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தால், என்னுடைய பெயரை எப்பொழுதும் நீங்கள் ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மா பஞ்சு போல் ஆகிவிடும். கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை நான் குறைக்கிறேன். உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது. ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள். இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை. அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது. தோற்றுப்போ, தவறு இல்லை. தோற்று போன கவலையில் கூட வேகமாக ஓடி வருவாய். ஜெயித்த நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள். எத்தனை தடவை தோற்றாலும் வீழ்ந்து விட மாட்டாய். உன்னை நீ உணர்ந்து கொள். சாதிக்கப் போகிறாய். அதற்கான காலம் வந்துவிட்டது. அதற்கான வழிமுறைகள் காத்திருக்கிறது. எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய். தேவையில்லை. உனது திறமை மீது நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை. உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் தவறு இல்லை. எத்தனை தடைகள் வந்தாலும், உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே. அனைத்தும் நன்மைக்கே. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்க. வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. ஒருவன் தனது பாரத்தை என் மீது இறக்கிவிட்டு
என்னையே நினைத்திருப்பானாகிய நான் அவனது எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறேன். உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும். இன்று உன்னை காண உன் இல்லம் வந்து உன் குழப்பத்தை தீர்த்து வைத்து உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தர இருக்கிறேன். அது நடக்கும்போது உனக்கே தெரியும். நீ நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும். துணையாக நான் இருக்கிறேன். முயற்சியை மட்டும் கைவிடாதே. நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்துவேன். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.